ராஜச பாவங்களில் ஆறாவதாக வருவது பயம். பக்தனுக்கு இந்த சம்சார சாகரத்தை கடப்பது எவ்வாறு என்றே பயம் தோன்றுகின்றது. அவ்வாறு பயம் வரும்பொழுதெல்லாம் தேவி கடைக்கண் பார்வை தன் மீது படக்கூடாதா என்று அவளை வேண்டுகிறான். இறைவியும் தனது அபய ஹஸ்தம் காட்டி, நான் இருக்கும் பொழுது பயம் எதற்கு, யாம் இருக்க பயமேன் என்று அருள் புரிகிறாள். அவ்வாறு எனது தாய், எனது அன்னை என்னை காப்பதற்கு இருக்க எனக்கு எதற்கு பயம், எனக்கு பயம் ஒன்றும் இல்லை என்று பாடி வருகிறது இந்த பாடல். எனக்கு பயம் இல்லை, என்னம்மா இருக்கிறாள், எல்லா இடங்களிலும் எப்போதும் காக்கிறாள், சிங்காசனத்தில் அமர்ந்து சிரிப்பாள், அவள் சிரிப்பால் பகை எல்லாம் கரைப்பாள். எனக்கு பயம் இல்லை, என்னம்மா இருக்கிறாள், எல்லா இடங்களிலும் எப்போதும் காக்கிறாள், சிங்காசனத்தில் அமர்ந்து சிரிப்பாள், அவள் சிரிப்பால் பகை எல்லாம் கரைப்பாள். கடல் போல கருணையால் மூழ்கி காக்கும் தாய பயம் தருவாள், கடை கண்ணம் மீது விழுந்தால் தீமை கரையும், கடந்த பாவங்கள் அனைத்தும் அழியும். கடல் போல கருணையால் மூழ்கி காக்கும் தாய பயம் தருவாள், கடை கண்ணம் மீது விழுந்தால் தீமை கரையும், கடந்த பாவங்கள் அனைத்தும் அழியும். எனக்கு பயம் இல்லை, என்னம்மா இருக்கிறாள், எல்லா இடங்களிலும் எப்போதும் காக்கிறாள், சிங்காசனத்தில் அமர்ந்து சிரிப்பாள், அவள் சிரிப்பால் பகை எல்லாம் கரைப்பாள், அவள் சிரிப்பால் பகை எல்லாம் கரைப்பாள்.